மத்திய பட்ஜெட் குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் மற்றும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 90% பேரை பற்றி எந்த வகையிலும் கவலைப்படாத பட்ஜெட்டாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குது, கேரளாவுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஷன் கூட அதில் இருக்காது. ஆனால் பீகாருக்கு மட்டும் 4 புதிய திட்டங்கள் ஏராளமான இது. அப்போ முழுக்க மோடி அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, தன்னுடைய கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக தனக்கு டொனேஷன் தர்றவங்களுக்கான ஏற்பாடாக இருக்குது. ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய மற்ற பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டியில் மாற்றம் பண்ணால் தான் வரும். ஜிஎஸ்டியில் எதுவுமே பண்ணலை. எனவே அடிப்படையில் இந்தியாவினுடைய பெரும்பகுதி மக்களை பற்றி கவலைப்படாத, இன்சூரன்ஸை தனியாருக்கு கொடுக்குற இந்த மாதிரியான அவங்க முதலாளிகளுக்கு சேவை செய்கிற பட்ஜெட்டாக இருக்கே தவிர சாதாரண மக்களை பற்றி இந்த பட்ஜெட்டில் ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை கூட இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து நிறைய கோரிக்கைகள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு முன்வைக்கப்பட்டது. அவைகளெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நிறைவேற்றுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்பது ஒரு இயல்பான ஒன்று. ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டது. எந்த அறிவிப்பும் இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற அல்லது வஞ்சிக்கிற அந்த போக்கைத்தான் ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. இது நல்ல அணுகுமுறை அல்ல. இந்த அணுகுமுறை என்பது மாற்றப்பட வேண்டும். ஆகவே மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டு பெரும்பான்மை மக்களை நிராகரித்த ஒரு பட்ஜெட்டு. விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை, வேலைவாய்ப்பாக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களை அனைவரையும் பாதிக்கக்கூடிய, அனைவருக்கும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட் வருஷம் எப்படி வியாபாரிகளுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்குதோ அதே போல தான் இந்த வருஷமும் ஒரு ஏமாற்றத்தை அளிக்குது. மேல் பார்வையாக பார்த்தீங்கன்னா இது ஒரு விவசாயிகளுக்கான ஒரு பட்ஜெட் மாதிரி ஒரு தோற்றம் அளித்தாலும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்க இந்த மண்ணின் மைந்தல் வியாபாரிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படி ஒன்று கேள்வி நம்ம எழும்போது, இதே அரசு தான் சொல்லுது ஆன்லைன் நிறுவனங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் 56% வணிகத்தை மீட்டு எடுத்துட்டாங்க, அவங்க பக்கம் எடுத்துட்டாங்க, தனியார் மயமாக்கலும் இப்போது ஜெஃப் பெசோஸ் போன்ற அமேசான் போன்ற நிறுவனம் எடுத்துக்கிச்சு சொன்னாலும் எங்களை உயர வைக்க இந்த பட்ஜெட் வந்து எதுவுமே செய்யலை.